என்ன என்ன போனது என்ன அர்த்தம்? போங்க. இந்த அரட்டுறது உருட்டுறதெல்லாம் 10 வயசுலயே பார்த்தேன். சரியா? சும்மா அந்த சவுடால சண்டியதான் பண்ண நினைக்காது. நீங்க 10 வயசு நான் இப்ப வரைக்கும் நிப்பாண்டது காரணம் நேரம் ஆயிருச்சு. நீங்க 10 வயசுல வந்தீங்கன்னா நான் 9 வயசுலயே உங்க வேஷம் போட்டு வந்துட்டேன். வாமா. உங்களுக்கு யாரு என்ன அரட்டல என்ன பண்ண போற? நீ அரட்டறனால பயந்துற போறனா? நான் புதுசா வந்து அப்படி கனவுன்னா நீ மாறிக்க. அப்படி விஷயம் நடக்க போறது உன் வாழ்க்கையில. என்னது? இல்ல நீ அரட்டி இப்படி நான் பயந்து நடுக்குற மாதிரி இருந்தா. இப்ப யார் உங்களை மிரட்டினா? நான் என்ன கேக்குறேன்? சிலைய தூக்கிட்டு போன கதை, எலும்புச்சம்பளம் மிதந்த கதை. ஆனா கோயிலுக்குள்ள இருக்க சாமி நான் இங்க இருக்க மாட்டேன் அப்படின்னு வெளியில வந்தது எங்க? நீங்க சொல்லுங்க. அதாவது கோவிலுக்குள்ள சாமி இங்க இருக்க மாட்டேன்னு போச்சா? ஆமா. அது அப்படி போகும். ஒரு தெய்வம் தன்னை நன்னாடி விடக்கூடிய பக்தர்களுக்கு அருள் பாலிப்பதற்காக அங்கேதான் இருக்கா? இல்ல, நான் இங்க இருக்க மாட்டேன்னு சொல்லி போன சாமி எங்க? கேள்விக்குள்ள ஒரு நியாயம் இருக்கணும். ஏன் நியாயம் இல்ல? இப்ப என் கேள்வி எவ்வளவு நியாயமா இருந்துச்சு? நம்ம பகுதியிலே எலும்புச்சம்பளம் நடந்தது, ஒரு ஆலயம் உருவாச்சு. இவர் வச்சா குடுமியா, அவர் சிறச்சா மொட்டையா? ஆமா, ஒரு கோயிலுக்குள்ள சாமியே நான் இருக்க மாட்டேன் போதுன்னா என்ன சொத்து தகராறு சாமிக்கு மக்களுக்கு? காரணம் இருக்கு, விளக்கம் இருக்கு, சொல்லுங்க. ஒரு கேள்விக்கு இன்னொரு கேள்வி பதிலாகாது. சரியா? ஒரு கேள்விக்கு பதில் சொல்லிட்டு கேள்வி கேட்கணும்ன்றீங்களா? அதுல அப்படி ஒண்ணும் இல்லையே. இந்த சட்டம் குறைஞ்சது கேள்வி நியாயமானதாவது இருக்கணும்ல. எந்த ஊர்ல கோயில் இப்ப நம்ம சாமி இருக்கு? ஏப்பா எனக்கு இந்த ஊர் பிடிக்கலப்பா, நான் வேற ஊருக்கு போறேன். சாமி போகுமா? போயிருக்காது. என்ன வாய்ப்பே கிடையாது. காரணம் இருக்கு. தெரியுமா தெரியாதா? இப்ப நீங்க கேட்டீங்கல்ல, எலும்புச்சம்பளம் திருச்செந்தூர்ல மிதந்துச்சு, ராமநாதபுரம் மாவட்டத்துல கடலுக்குள்ள எலும்புச்சம்பளம் மிதந்துச்சு. அதனால ஒரு ஸ்தலம் உருவாச்சு. இந்த கேள்வி நீ மறுப்பியா? ஏங்க, வைரவலிங்கம் சேர்வை அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். இந்த வைரவலிங்கம் என்ன பண்ணாரா? பெரிய முருக பக்தர், முருகனையே நினைச்சு வாழ்றவரு. இன்னைக்கு நம்ம தேவிப்பட்டினம் இருக்கு இல்லையா, அந்த தேவிப்பட்டின கடற்கரை பகுதியிலே வைரவலிங்கம், நீ கடல் பகுதியில் போய் பாரு, எனக்காக நீ கோவில் கட்டணும்னு ரொம்ப நாளா ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்க. அந்த ஆசை நிறைவேறணும்னா கடலுக்குள்ள எந்த இடத்துல எலும்புச்சம்பளம் மிதக்குதோ, மேலே எங்க கருணை சுத்துதோ, உள்ள நான் இருப்பேன்னு முருகன் கனவுல வந்து வைரவலிங்கத்துக்கிட்ட சொல்லிட்டார். அவர் என்ன பண்ணார்? இந்த பகுதியினுடைய தளபதியாக இருந்தவரா. அப்ப அந்த வைரவலிங்க ஐயா என்ன பண்ணாங்க? என்ன முருகனுக்கு ஒரு கோவில் கட்டணும், முருகனை வணங்கணும்னு ஆசைப்பட்டான். இன்னைக்கு முருகனே கனவுல வந்து கடற்பகுதியில் எலும்புச்சம்பளம் விளக்கும் கருடை பறக்கும் இருக்காரு. அது எந்த இடம் அப்படின்னோன்னு நிறைய ஆளு பேரை அதே மாதிரி எவரும் கூட்டிக்கிட்டு போய் தேடுறாரு. தேடினா கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாயிருச்சு. அப்படி கடல்ல குதிச்சு தேடுறாங்க. தேடும் போது அங்கே ஒரு வேல் இருந்ததா. வேலை வச்சு சாமி கும்பிட்ற கோயில் எதுன்னா எங்கள் திருப்பரங்குன்றம் மதுரையில். அங்கே வேலுக்கு தான் பாலாபிஷேகம், முருகனுக்கு பாலாபிஷேகம் கிடையாது. வேலுக்கு தான் பாலாபிஷேகம் பண்ணுவாங்க. ஆனால் வேலையே முருகன் இருக்கிறது எங்கே அப்படின்னா அது நம்ம தேவிப்பட்டினம் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த தேடின பக்தர்களுடைய உடம்புல இருந்த ரணத்தை பூரா போக்குனாராம். அவர் சூரனை சம்காரம் செய்த வேளையிலே முருகனுடைய வடிவம் பொருத்தப்பட்டு கடலுக்குள்ள அந்த எலும்புச்சம்பளம் மிதந்த இடத்துல கருணை சுத்தின இடத்துல குதிச்சு தேடும் போது எடுத்தாங்க வேலோட முருகனுடைய உருவத்தோட. அது எங்க அப்படின்னா அந்த தேடிய பக்தர்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய ரணத்தை பூரா பலியாக்கியதால தான் அந்த முருகனுக்கு பேரு ரணபலி முருகன் அப்படின்னு பேரு. இதுதான் நீங்க கேட்ட எலும்புச்சம்பளம் மிதந்துச்சு. ஒரு கேள்வி, இந்த மண்ணுக்கான பெருமையை வெளிக்கொண்டு வகையில் இருக்க வேண்டும். நான் கேட்டதுனால தான் நம்ம பகுதியிலேயே எப்படி திருச்செந்தூர்ல ஒரு சம்பவம் நடைபெற்று ஒரு சிறப்பு கிடைத்தது, அதுபோல நம்ம பகுதியில் இப்படி சம்பவம் நடந்திருக்கு. நான் தேவிப்பட்டினம் 90 கிலோமீட்டர்ல இருக்கு, ராமநாடு தானே தேவிப்பட்டினம். அப்ப இந்த மண்ணிற்கும் முருகப்பெருமானுக்குமே சம்பந்தம் இருக்கிறது. ஏன்னா ராமனுக்கும் இந்த பகுதிக்கு சம்பந்தம் இருக்கு. முதல்ல ஒரு எதிராளி கலை என்ன தெரியுமா? ஒரு எதிராளி நியாயமா சொன்னா அதை ஆமோதிக்கிற மனசு. எனக்கெல்லாம் நல்ல மனசு இருக்கு, உனக்கு இல்ல. அது வேற விஷயம். எனக்கு இருக்கு. உண்மையா சொன்னா ஒத்துக்கிற முடியும், ஒத்துக்கிட்டல, அதுக்காக இல்லாத சொல்ல முடியாது. அது மாதிரி நீ ஒரு நியாயமான விஷயம் கேட்டிருந்தேன்னா நான் உன்னை பாராட்டியிருப்பேன். நேரம் ஏதோ வடநாட்டுல யாரோ கும்பாபிஷேகம் பண்ணாம விட்டுருப்பாங்க. ஏன்டா எனக்கு கும்பாபிஷேகம் பண்ணாத உங்களுக்கு ஏன்டா நான் இங்க இருக்கிறேன்னு சொல்லி சாமி கோவப்பட்டு போயிருக்கோம். இது ஒரு சம்பவம். நீங்க மேடையில கேட்குறீமா? எவ்வளவு விவரங்கள் இருக்கு நமது மண்ணுக்கான பெருமையை பேசுவதற்கு. நீங்க என்னங்க உங்களை எல்லாரும் இப்படி வச்சிருக்காங்க, நீங்க எப்படி போறீங்கப்பா? ஏதா ஏதோ வடநாட்டுல கும்பாபிஷேகம் வைக்கலையா? ஏன் சொன்னா ஒத்துக்க மாட்டியா? ஏன்னா வீட்டுக்கு என்ன பிறந்த வீட்டுக்கு புள்ள வந்து துணிமணி எடுத்துறலையா கோச்சிட்டு போறதுக்கு பொம்பளை பிள்ளைக்கு? அப்படிதான் சொல்ற. என்ன கேள்வி கேட்கறேன் நீங்க? என்ன ஒரு எத்தனையோ ஊர்ல பிள்ளையார திருட்டு பிள்ளையார வச்சாதான் நல்லதுன்னு சொல்லி திருட சாமியை திருடிட்டு போறான்னு சொன்னா நியாயம். இவ்வளவு சாமியே எனக்கு அந்த ஊரு வேணா இந்த உறவு வேணான்னு போகுதுன்னா ஏன் என்ன இந்த ஊர் மக்கள் பிடிக்காம இருக்கு? கும்பாபிஷேகம் பண்ணா போட்டு பயம் போயிருப்பாரு. சொல்றதுக்கு நீங்க எதுக்கு
இதை சொல்றதுக்கு நாரதர் எதுக்கு? உன்னுடைய அறிவுத்திறமை சோதிப்பதற்காக வள்ளி நாயகம். ஆத்தாடி, இவர் அப்பதிருந்து சண்டை இழுத்து விடுறதுக்கே நாரதரை வர சொல்லு, நாரதரை வர சொல்லி உட்காந்துருக்காரு. எனக்காக ஒரு ரசிகருக்கு உனக்கு பிடிக்கலையாம்மா? சரி பரவாயில்ல. இல்லை, இப்படியான விவரங்களை சொன்னால் இருக்குமோ? உங்க ஆளு இப்ப என்கிட்ட பேசணும். அதான் அவ்வளோலாம் கிடையாதுமா. ஏமா எங்க எந்திரிச்சு போறியா? போயிட்டு சீக்கிரம் வாங்க. எங்க நாடத்துக்குலாம் வந்தா யாரும் வீட்டை கூடத்தை விட்டு வெளியில போகக்கூடாது. ஆமா, பின்னாடி ஆள் வச்சு வீட்டுல தேடி வந்துருவான். நீங்க பேச உனக்கு எந்த இடம் கிடைக்குதோ அந்த இடத்த மட்டும் அழுத்தி சொல்லிடுவீங்க, யாரும் இடத்த விட்டு போக கூடாதுன்னு. ஆமா, சரிம்மா, பிரச்சனை இல்லை. ஒரு தெய்வம் இந்த ஆலயத்தை விட்டே நான் போறேன், எனக்கு அந்த ஊர் வேணாம், இந்த மக்கள் வேணாம், இந்த பக்தர்கள் வேணாம்னு போகுதுன்னா காரணம் என்ன? அந்த அளவு இந்த தெய்வத்துக்குள்ள மனவேதனை. அப்ப என்னப்பா தெய்வத்துக்குள்ள மனவேதனை அப்படின்னா, 12 ஆழ்வார்களிலே திருமழிசை ஆழ்வார்னு ஒருத்தர். அவர் பிறக்கும்போது பார்க்கவருடைய பிள்ளைய பிறந்தவர், பிறக்கும்போது ஒரு பிண்டமாக பிறந்தவர். இப்போ மரத்தடியில் போட்டு கடுப்பு இடத்துக்கு வந்துட்டானே, வா உன்னைய கடுப்பாக்கி பார்க்கறதுல கிடைக்கிற சந்தோஷம் காலையில் 20,000 ரூபாய் சம்பளம் கொடுத்தாலும் கிடைக்குமா? கிடைக்கவே கிடைக்காது. அப்போ பிண்டமாகிற அந்த குழந்தையை மரத்தடியில் போட்டு போயிட்டாங்க. அந்த வழியாக வர்றாரு திருவாளரும் பாக்கியலட்சுமி என்று சொல்லக்கூடிய அம்மையார் 2 வர்றாங்க. அந்த குழந்தையை வளர்க்கின்றார்கள். இந்த அம்மா அந்த குழந்தையை பெக்கலை, பெக்காட்டினாலும் கூட பால் சுரந்ததாம் அந்த அம்மாவுக்கு. சரி, பால் சுரந்துச்சுல, இந்த பிள்ளை குடிக்கணும்ல, திமிரு மண்டகணம், கொஞ்சம் அந்த மண்டகணம் கிடையாது, உடம்பு முழுக்க திமிரு. அது இயற்கையில் உள்ளதில்ல, அதை குறைக்கு தானே அவங்க இருக்காங்க. அப்போ என்ன ஆகி போச்சு, பால் குடிக்கல அந்த பிள்ளை. வேறு வழி இல்லாமல் ஒரு வயதான முதியவர் மூதாட்டி வர்றாங்க. வந்து அவர்கள் பால் கொடுக்குறாங்க. வாங்கி வந்த வெள்ளைப்பால் கொடுத்த உடனே இந்த குழந்தை குடிக்க ஆரம்பிச்சிருச்சான். இந்த குழந்தை குடிச்சு மிச்சப்பால் அந்த முதியவர்கள் குடித்த உடனே அவர்கள் இருவரும் முதியவர்களாக இருந்தவர்கள் இளைஞர்களாக மாறி திருமணம் பண்ணிக்கிறாங்க. திருமணம் பண்ணா அவர்களுக்கு ஒரு பிள்ளை பிறக்குது. அவன் பேர் கணிகண்ணன் பேர். அந்த கணிகண்ணன் என்ன பண்றா, இவர் திருமண ஆழ்வாருக்கு சிறந்த சீடனை மாறினா. இவருடைய பெருமையை தெரிந்த மன்னன் அழைக்கின்றார். என்ன சொல்றாரு, பாப்பா எப்படி உன்னுடைய தந்தை தாய் நீ பிறப்பதுக்காகவே முதியவராக இருந்தவர்கள் இளைஞர்களாக மாறினாங்களோ அது மாதிரி நீ என்னை இளைஞனாக மாற்று சொல்றாரு. கணிகண்ணனை பார்த்து அந்த நாட்டை ஆண்ட மன்னன் என்ன சொல்றான், நான் பாடுவதென்றால் இறைவன் மீது மட்டும்தான் பாடுவேன், சாதாரண மனிதர்கள் மீது பாடுவது கிடையாது. மறுத்தவுடனே இது ஒரு நாட்டுடைய மன்னனை மதிக்காத நீ இந்த நாட்டில் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, நாட்டை விட்டு வெளியேறு என்று ஆணையிட்டாராம் மன்னன் கணிகண்ணனுக்கு. வேற வழியே இல்லை. கணிகண்ணன் நாட்டை விட்டு கிளம்பிட்டான். தன்னுடைய சீடனை கிளம்பினா குரு சும்மா இருப்பாரா? ஏடா சீடனே போறேன், எனக்கு இங்க என்னடா வேலை என்று எண்ணிய குருவாகப்பட்ட திருமழிசை ஆழ்வாரும் அந்த நாட்டை விட்டு போயிட்டார். அப்பதான் இவர் சொல்றாரு, ஏப்பா நான் போறேன், உன்னுடைய பிரதான சீடன்னு போறேன், உனக்கு மட்டும் உன்னை எங்களை மதிக்காத இந்த மன்னனை கூடிய நாட்டில் உனக்கு என்ன பெருமாளை வேலை, வா என்று அழைத்த உடனே என்னவனாரா பெருமாள் தான் படுத்திருந்த நாகப்பாம்பை சுருட்டி கக்கத்தில் வச்சுட்டு நாட்டை விட்டு கிளம்பிட்டாரான். மண்ணை பதச்சு போயிட்டான். என்னடா அது, சாதாரண ஒரு மனிதனை அவமானப்படுத்தினேன், ஆனால் அவன் இவ்வளோ ஒரு பக்தனாக இருக்கிறனால தான் அவன் இல்லாத நாட்டில் நான் இருக்க மாட்டேன், பெருமாளே போறாரே, வேற வழி இல்லை, போய் அவன் காலில் விழுவோம் என்று விழுந்தான். கணிகண்ணன் காலிலே, அவன் காலில் விழுந்து வண்டி கேட்டதுனால திருமழிசை சொல்றார், ஏப்பா அவன் கணிகண்ணன் வந்துட்டான், நானும் வந்துட்டேன், நீ வந்து உன்னுடைய பாயை விரிச்சுக்க என்று சொன்ன உடனே ஆதிசேஷன் அந்த பாம்பு படுக்கையை விரித்து கொண்டு அதில் சயனமானாராம் பெருமாள். இது நடந்தது காஞ்சி என்று சொல்லக்கூடிய இடத்துல தான், திருவகான்னு பேர் அதுக்கு. ஆனால் அவர்கள் ஓரிரவு அந்த நாட்டை விட்டு வெளியேறிய இடம் ஓரிக்கைன்னு ஓரிரவு தங்கியதால் அந்த இடத்து பேர் ஓரிக்கைன்னு பேரோட இன்று விளங்குகிறது. அப்போ ஒரு தெய்வம் கோயிலை விட்டு நாட்டை விட்டு போதுனா சும்மா போல தன்னுடைய பக்தனை அவமானப்பட்டிருக்கான். அந்த பக்தனுடைய தன்மானத்தை திரும்ப அவனை கொடுப்பதற்காக அந்த தெய்வம் நாட்டை விட்டு போச்சு. அதுதான் பெருமாள்னு நான் வணங்கக்கூடிய மகாவிஷ்ணு திருமழிசை ஆழ்வாருக்காகவும் கணிகண்ணனுக்காகவும் 12 ஆழ்வாரில் ஒருத்தர். ஆழ்வார்களிலே திருமழிசை ஆழ்வாருடைய கதை கணிகண்ணனோட கதை. இப்ப இதை நீ ஒத்துக்கிறியா இல்ல இதை சொல்றதுக்கு எதுக்கு நீ அங்கே வந்திய? இல்ல இல்ல சொல்ல முடியுமா? நான் நினைச்சேன் நான் நினைச்சேன் சரி கொஞ்சம் தெரியாத மாதிரி தான் இந்த அம்மா இறக்கப்பட்டு யாரு அதெல்லாம் வாய்ப்பு இப்படின்னு கிடைச்சா பத்தாதா? 15 வருஷமே அப்படித்தான் இருந்த. இப்ப கொஞ்சம் மாற்றம் வந்திருக்கோம்னு பார்த்தேன், கூடி இருக்க தவிர இன்னும் குறையல. அப்படியா? இப்ப கூடவே பிறந்ததுல முதல்ல அப்ப இருந்ததை காட்டில இப்ப கொஞ்சம் பக்குவமா கூடி இருக்கும், வேற ஒண்ணும் இருக்காது. அப்புறம் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் அடிபடியா அப்படி இருக்கும். இப்ப கொஞ்சம் பக்குவமா பேசணும்னு வந்திருப்போம். எஞ்சான் உடம்பு இருக்கு, சிரசு பிரதானம். சிரசு பிரதானம் என்னதான் சிரசு பிரதானமாக இருந்தாலும் ஒரு சிதம்பரம் கோயில் எடுத்துக்கோமா, அது வந்து மனித உடலுக்கும் அந்த ஆலயத்திற்கு நிறைய சம்பந்தம் உண்டு. ஏன்னா எப்படி மனித உடல் 9 துவாரங்கள் உண்டோ அதுபோல 7 9 வாசங்களை உள்ளடக்கியது தில்லை நடராஜர் ஆலயம்.
நரம்புகளுக்கும் இதே எத்தனை சம்பந்தம் உண்டு. ஆனால் ஒரு மனிதன் மல்லாக படுத்திருந்தா அவனுடைய இருதயம்ன்ற இதயம் எங்கே இருக்குமோ அதுக்கு சரி நேராத்தான் அந்த ஆலயத்திற்கு அருவரை இருக்கு. காரணம் என்ன? ஒரு மனிதனுக்கு இருதயம் என்பது எவ்வளவு முக்கியம்னு அங்கே காட்டுது. ஏங்க இருதயம் துடிக்கலைன்னா மனுஷன் எப்படிங்க உயிர் வாழ முடியும்? முடியாதுலமா, முடியாது. இருதயத்தில் ஒரு பிரச்சனையே வந்துருச்சுமா, ஒரு மனிதன் உயிர் வாழ முடியுமா? எப்படி முடியும்? முடியாதுல. ஒன்று போய் அந்த நோயை சரி பண்ணணும். முடியாதுல. அப்ப என் கேள்வி அதான், இருதயம் சரியா இல்ல, நோய் வாய்ப்பட்டு போச்சு, எந்த தெய்வத்தை வணங்கினா திரும்ப நல்லா ஆகும்? போய் நல்லா மருத்துவரை பார்க்கணும். யாரு, நீ பார்க்கணுமா இல்ல யாருமா பார்க்கணும்? இல்லங்க, நீங்க பொதுவாக தானே கேட்டீங்க, எனக்கா கேட்டீங்க? இல்ல இதை சொல்றதுக்கு நீ எதுக்கு அங்க இருந்து கிளம்பி வந்த? ஏங்க இல்ல ஒண்ணு நான் இங்க வச்சேன், நீ இங்க போயிட்டீங்க, இப்ப எவ்வளவோ வருது. என்னடா இப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க? தங்கச்சிக்கு சிரிக்காம மருத்துவமனைக்கு போய் பார்க்கணும். மருத்துவமனைக்கு என்ன கேட்டா இருப்ப? இருதயத்துல குறைபாடு இருந்தா என்ன பண்ணணும்னு கேட்டீங்க. பொதுவான விஷயம் தானே, மருத்துவரை தானே பார்க்கணும். எந்த பிரச்சனை வந்தாலும் மருத்துவத்துக்கு போறது. எந்த தெய்வத்தை போய் பார்க்கணும்? மருத்துவர் தான் தெய்வம். அப்படி பார்த்தா குழந்தை பேர் இல்லாத இன்ன கோயிலுக்கு போங்கன்னு சொல்றீங்களே, ஏன் அப்ப அதை மட்டும் ஏன் சொல்றீங்க? நேரா கோயிலுக்கே போகாதீங்க, நேரா மருத்துவர் மட்டும் சொல்ல வேண்டியதானே? மருத்துவரே சொல்ற வார்த்தை என்ன? எல்லாத்தையும் கடவுள் பார்த்துக்குவாருப்பா. ஆனப்பட்ட மருத்துவருக்கு தெய்வ நம்பிக்கை யார் மீது உள்ளது? என்ன பண்ணீங்க சொன்னீங்கல்ல, தெய்வத்து மேல தானே. திருமலிசை ஆழ்வாருக்காக பெருமாளே எழுந்திருச்சு வந்தார். ஆமா, இந்த நாடு வேணா இது வேணாலும் கிளம்பினார். இதே மாதிரி அங்க மதுரையில ஒரு கதை நடந்துச்சு. திருவிளையாடல் புராணத்துல இடைக்காட்டார் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார், புலவர். அந்த இடைக்காட்டு புலவர் சபையிலே மன்னரை பற்றி, பாண்டிய மன்னர்களை பற்றி பெருமையா பேசும்போது அந்த பாண்டிய மன்னன் மதிக்காதனால அவரை சொக்கரை மீனாட்சி கூப்பிட்டுக்கிட்டு மீனாட்சி அம்மன் கோயிலை விட்டு கிளம்பி வந்துட்டார். அதுக்கு ஒரு திரும்பி அப்புறம் திரும்பி அவர் இதே மாதிரி மன்னிப்பு கேட்டு கூட்டிட்டு போனாரு. இன்னைக்கு எங்க மதுரையில சிம்மக்கல் அப்படின்ற இடத்துல ஆதி சொக்கநாதர் கோவில் அப்படின்னா அதனால ஒரு கோவிலே உருவாச்சு. அந்த இடைக்காடருக்குன்னு தனியா அங்கேயும் ஒரு சிலையும் இருக்கு. இப்ப நீங்க சொன்னீங்கல்ல உங்க பெருமாள் திருமலைசி ஆழ்வார் பெருமாள் பக்தமா, என்னுடைய தலைவனுக்கு எவ்வளவு மதிப்பு கொடுக்கணும் அதை தான் நான் பண்ண முடியும். அதே மாதிரியே எங்க ஊர்ல எங்க சொக்கரு எங்க மீனாட்சி தன்னுடைய பக்தருக்காக தமிழுக்காக அவங்க வழியில வந்தாங்க. அப்படி ஒரு கதை உண்டு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப நீங்க என்ன கேக்குறீங்க? இருதயம் சரியில்லை, நோய்வாய்ப்பட்டு போச்சுன்னா இன்னும் தெய்வத்தை வணங்குங்க, சரியாயிரும். இவர் கேட்கறதுக்கு நான் பதில் சொல்றதை யோசிக்கிறதா இல்ல இவர் கேட்கிற மாதிரியே திருப்பி நான் ஒரு கேள்வி? அதை எதுக்கு மணி யோசிக்கிறா? அது எப்படி வேலை? நான் கேட்கற கேள்வி பதில் சொல்லணும்னு நினைக்கிறது மட்டும்தான். இது நல்லா இருக்கு. திருப்பி நீ கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா என் கேள்விக்கு நியாயமான பதில் சொல்லிட்டு அப்புறம் நீ யோசிக்க. எனக்கு அதை பத்தி பஞ்சாயத்து கிடையாது. முதல்ல என்னுடைய கேள்விக்கு நியாயமான பதில். இல்லை, நீங்க சொல்றது ஒரு வகையில சரிதான். ஏன்னா நீங்க என்கிட்ட கேள்வி கேட்ட பிறகு நான் கேள்வியை கேட்டுவிட்டு நான் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கேன், உங்களுக்கு அவ்வளவு கால அவகாசம் கொடுக்குறேன்ல, அப்ப நீங்க யோசிச்சிருவீங்கல்ல. அதனால நான் பதில சொல்லி முடிச்சுட்டே உங்கள்ட்ட கேள்வி கேட்கிறேன். அது நல்ல விஷயம் தான், பார்த்துக்கலாம். ஏன்னா ஒரு மனிதருக்கு இருதயத்தில் பிரச்சனை வந்தா ஒரு கோவிலுக்கு போகணும். எங்க அப்படின்னா இன்னைக்கு நம்ம சென்னைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய திருவள்ளூர் அப்படின்ற இடத்துக்கு பக்கத்தில் இருக்க திருநின்ற ஊர். அந்த திருநின்ற ஊருக்கு தான் போகணும். ஏன் போகணும்? அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா 63 நாயன்மார்களிலே பூசலார் அப்படின்னு ஒரு நாயன்மார் இருந்தார். இந்த பூசலார் என்ன பண்ணுவாரா, பெரிய சிவனடியார், சிவன் மேல பெரிய பிரியம், உயிர் சிவன்னா. இவருக்கு என்ன ஆசை? சிவனுக்கு ஒரு அருமையான அழகான பெருமை மிகு ஆலயத்தை எழுப்பணும்னு ஆசை. முடியுமா சராசரி மனுஷங்களால்? முடியலை. பொருள் வசதியில் பண வசதியில் எதுவுமே இல்லை. ஆனால் ஆசை மட்டும் இருக்குது, மனசு இருக்குது, மனம் இருக்குல்ல. மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. அப்போ என்ன பண்ணாரு, நம்ம மனசில் அப்படி ஆசைப்படுறான், நம்மகிட்ட காசு பணம் இல்லை, ஆனால் சாமி எங்கே இருக்குது? மனசுக்குள்ளே தானே இருக்குது. அப்போ மனசுக்குள்ளே இருக்க சாமிக்கு மனசுக்குள்ளே ஒரு கோவில் கட்டினா என்ன அப்படின்னு என்ன பண்ணாரா, மனதுக்குள்ளே ஒரு கோவில் எழுப்பினார். அப்படி கோவில் எழுப்பும் போது எப்படி எழுப்பினாரு? இப்படி நான் பலிபீடத்தை வச்சுட்டேன், இப்படி கற்பகரத்தை வச்சுட்டேன், இப்படி பிள்ளையார் இருக்காரு, இப்படி முருகர் இருக்காரு, இப்படி நவகரர், அப்படி அனுப்பல. அப்படி நினைச்சா சில நாளிகையிலே ஒரு கோயிலை கட்டி முடிச்சிடலாம்ல. ஆனால் அவர் என்ன பண்ணாரு, உண்மையாகவே ஒரு கோவிலை எழுப்புனா அதை எவ்வளோ அழகாக வடிவமைத்து செதுக்கி அருமையாக அமைப்புகளோடு செய்வாங்களோ அதே மாதிரியே பல நாட்கள் கழியும் வரை அவர் என்ன பண்ணுறாரு, அந்த கோவிலை தன்னுடைய மனதுக்குள்ளே அழகாக எழுப்புகிறார். அப்படி அழகாக ஒரு கோவிலை எழுப்பி இறைவனை பிரதிஷ்டை செய்து கும்பாபிஷேகம் வைக்கிறதுக்கு ஒரு நல்ல நாளாக மனசுக்குள்ளேயே குறிச்சிட்டார். அப்படி மனசுக்குள்ளேயே நல்ல நாளாக குறித்த பிறகு அதே நேரத்தில்
பல்லவ மன்னன் ராஜசிம்மன். அந்த ராஜசிம்மன் என்று சொல்லக்கூடிய பல்லவ மன்னன் காஞ்சிபுரத்திலே சிவனுக்கு ஒரு பெரும் கொண்ட கோவிலை எழுப்பினார். அவரும் கும்பாபிஷேகம் வச்சுட்டார். அவர் கும்பாபிஷேகம் வச்சிருக்கதும் இந்த பூசலார் பெரிய சிவபக்தர், இவர் மனசுக்குள்ள கோவில் கட்டி கும்பாபிஷேகம் வச்சிருக்கதும் ஒரே நாளில் 2 பேர் கும்பாபிஷேகம். சிவன் பார்த்தாரு, என்ன பண்ணாரு, பல்லவ மன்னனுடைய கனவிலே சென்றார். சென்றவர் என்ன சொல்றாரு, எப்பா இந்த மாதிரி திருன்ற ஊர்ல பூசலார்னு ஒருத்தர் என் மேல ரொம்ப பிரியமானவர், அவர் அன்பு மிகுதியோடு எனக்கு ஒரு பெரும் ஆலயத்தை எழுப்பி உள்ளார். அந்த பெரும் ஆலயத்தினுடைய கும்பாபிஷேகம் நீ குறிச்ச அதே கும்பாபிஷேகம், நான் அங்கே போக வேண்டியது இருக்கு, அதனால நீ உன்னுடைய கும்பாபிஷேக தேதியை மாற்றிக்கின்றார். கண் விழிச்சு பார்த்துட்டார் பல்லவ மன்னர். அப்படி மன்னர் கண் வழித்து பார்த்தோன்னே இவருக்கு ஒன்றும் புரியலை. என்ன சிவனே வந்து இப்போ ஒரு கோவிலில் கும்பாபிஷேகம் நடக்கலை, சுத்துப்பட்டில் இருக்க சில கோவில்களில் கும்பாபிஷேகம் நடக்கிறது இயற்கை தானே. ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு, நான் உன் கோவிலுக்கு வர மாட்டேன், அங்கே தான் போவேன், நீ நாளை மாற்றிக்கன்னு சொல்லிவிட்டாரு. அப்படின்ட்டு இவர் யார், அப்படி அவர் கட்டிய கோவிலினுடைய மகிமை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம்னு மன்னரே நேரடியாக திருநின்ற ஊருக்கு வர்றார். வந்து போகிறவங்க வரவங்களை பூரா ஆள் வச்சு கேட்குறாரு, ஏங்க இந்த ஊரில் பூசலார்னு ஒருத்தர் இருக்கார். ஆமாம் அவர் இருக்கார். அவர் ஏதோ ஒரு கோவில் எழுப்பியிருக்காரா? அவரா? ஏங்க அவர் எந்த நேரம் பார்த்தாலும் குறைக்கிறாரு, அப்படியே அமைதியாக உட்காந்துருக்காரு. ஆமாம், மரத்தை பார்த்தா அமைதியாக உட்காந்துக்கிறாரு. எந்த கோவில் சின்ன கோவில் இருந்தால் எந்தெந்த இடத்துல நிழல் வெயில் எங்கடா இருக்குது அத்தனை இடத்துல அமைதியாகவே உட்காந்துக்கிறார். ஏன் அமைதியாக உட்காந்தாரு? இவர் தான் மனசுக்குள்ளே கோவில் கட்டிக்கிட்டு இருக்காருல்ல, அதுக்கு அமைதியாக உட்காந்து தானே கட்ட முடியும். இது என்ன நடக்குதுன்றது மக்களுக்கு புரியலை. அப்போ வந்து இவர் விசாரிக்கும் போது அப்படி ஒரு கோவிலும் இல்லை, அவர் அதற்கான பண வசதி உள்ள ஆளும் இல்லை, நீங்கள் சொல்கிற விஷயம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்ட்டாங்க. இப்போ நேரடியாக பூசலாரை சந்திக்கிறார் மன்னர். அப்படி சந்திக்கும் போது அவரிடத்திலிருந்து ஏற்பட்ட ஒரு பிரகாசத்தை உணர்கிறார். அப்படி உணர்ந்தவர், ஐயா இந்த மாதிரி சிவன் என்னுடைய கனவுல வந்தவர் நீங்கள் பெரிய கோவில் எழுப்பி உள்ளதாகவும் அந்த கோவிலுக்கு இந்த தேதியை கும்பாபிஷேகம் வச்சிருக்கதாகவும் சொல்லியிருக்காரு, இது உண்மையா? கேட்டால் எல்லாரும் இல்லைன்னு சொல்கிறாங்களே அப்படின்னும் போது இந்த வார்த்தையை கேட்ட உடனே பூசலாரால் சந்தோஷம் தாங்க முடியலை. கண்ணில் கண்ணீர் தார தாரையாக வழிகிறது இறைவனை நினைத்து. இறைவா, நான் என் மனசுக்குள்ள கோவில் கட்டினேன், அந்த கோவிலுக்கு நீ நேரடியாக என் மனசுக்குள்ளேயே வந்திருந்தா யாருக்கும் தெரியாமல் போயிடும் அப்படின்றதுனால மன்னர் மூலமாக இந்த உலகத்திற்கு தெரிய வைத்து ஒருத்தன் தன்னுடைய அன்பாலையும் தன்னுடைய மனதாலையும் கோவிலை எழுப்பலாம் அப்படின்னு என்னுடைய பக்தியை நீ வந்து பெருமைப்படுத்திட்டிய அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாரு, ஆனந்தப்படுறாரு. அப்படி ஆனந்தப்பட்டு தன்னுடைய இதயத்திலேயே கோவிலை கட்டியவர் யாரு அப்படின்னா அவர் தான் பூசலார் என்று சொல்லக்கூடிய நாயன்மார். அவருடைய ஞாபகமாக மன்னர் ஒரு கோவிலை எழுப்பி தந்தார். அந்த கோவிலில் இருக்கக்கூடிய ஈஸ்வரனுக்கு பேர் என்ன அப்படின்னா இருதயல் ஈஸ்வரன் பேர். அவர் இதயம் என்ற தன்னுடைய மனதிலே அவருக்கு கோவில் கட்டினதுனால அந்த இறைவனுக்கு இருதயலீஸ்வரர்னு பேர். அப்படி இதய நோய் உள்ளவங்க, இதயத்தில் குறைபாடு உள்ளவங்க அந்த இறைவனை போய் வணங்கணும் அப்படின்னா அவர் மனதாலே இதயத்தாலே கட்டப்பட்ட அந்த இறைவனுடைய அருளாலே அந்த இதய நோய் குணமாகும் அப்படின்றது நம்பிக்கை. இதுதான் இதய நோய் இருக்கவங்க போக வேண்டிய கோயில்னு பெரிய புராணம் சொல்லுது. கோடி கோடியா கொட்டி கொடுத்தாலும் அருள் செய்யாத இறைவன் தூய்மையான அன்போடு மனதுக்குள்ள கோயில் கட்டிய பூசலாருக்கு அருள் கொடுத்தாரா. அதில் என்ன தெரியுது, எவ்வளவு காசு பண்ண இருந்து இறைவனுக்கு நம்ம செலவு பண்ணாலும் மனதுக்குள் உண்மையான பக்தி. என்ன சொல்ல வர்றீங்க? நீ சொன்ன விஷயத்தை உன்னை பாராட்டு மழை பொழிந்து கொண்டிருக்கிறேன். ஏகப்பா உங்க மழை ரொம்ப நனையுது. உனக்கு அழகுக்கு ஏற்றபடி உனக்கு ஏற்ற நல்ல மாப்பிள்ளை பார்த்து வந்திருக்கிறேன். மாப்பிள்ளை சிறப்பான மாப்பிள்ளை. சரிங்க. இப்ப கண்ணன் கணவன் கார்த்திகேயன் அழகன் குமரன். ஐயா கொஞ்சம் அமைதி அமைதி. ஏன் கதையை நடாத்த வேண்டும் அல்லவா? கதை நல்லா நடாத்துங்க, அப்புறமா நடத்துவோம். இருதயத்தில் குறை இருந்தா திருநின்ற ஊருக்கு இருதயேஸ்வரர் கோயிலுக்கு போகணும். சரி. கண்ணுல குறை இருந்தா எந்த கோயிலுக்கு போகணும்? அதுக்கப்புறம் மூக்குல, அப்புறம் நாக்குல. என்ன பிரச்சனை கேக்குறேன்? நான் ஒரு விஷயம் யோசிச்சு கேக்குறேன். ஏன் நீ ராமாயணத்துல பேசு, இல்ல மகாபாரதத்துல பேசு, இல்ல கந்தபுராணத்துல பேசு, ஏன் நான் இருதயத்தை பிரச்சனை நீங்க கண்ணுக்கு உங்களுக்கு தெரிஞ்சதான் கேட்கணுமா? நீங்க இருதயத்தை பத்தி கேட்டீங்க. ராமாயணம் அவ்வளவு குவிஞ்சு கிடைக்குமா? ஏங்க இருதயம் மனுஷனுக்கு எவ்வளவு முக்கியமா அது மாதிரி கண் மனிதனுக்கு எவ்வளவு முக்கியம்? தானத்திலே ஆக சிறந்தது கண்டானம். அதுல எனக்கு மாற்றுக்கிறது கிடையாது. சரி. ஏன் இருதயத்துல பிரச்சனை யாரை கும்பிடுறோம்னா உடனே கண்ணுல பிரச்சனை யாரை கும்பிடுறது? அவ்வளவுதானா?
முன்னாடியே கேட்டா யோசிக்க வாய்ப்பு எப்படி நீ இருக்குல்ல. பதில் சொல்லும் போது பதிலை யோசிச்சியா இல்ல பதில் சொல்லும் போது எப்படா இருக்கு திருப்பி கேள்வி கேட்கணும்னு யோசிச்சியாமா? பதில சொல்லிக்கிட்டே கேள்வி யோசிச்சிரு. இதெல்லாம் உடம்பு முழுக்க விஷம் பரவி ஒருவரால இந்த மாதிரிலாம் சிந்திக்க முடியும். இது விஷம்னா இது ஆழகால அதெல்லாம் எவ்வளவு நியாயமா எனது எதிராளியுடைய அறிவு இவர் எங்கள்கிட்ட கேள்வி கேட்டா மட்டும் இனிக்குமா? நாங்க கேட்ட மட்டும் கசக்குதா? நான் என்ன நல்லா யோசிச்சு பாரு. நீ திருச்செந்தூர் பத்தி பேசுனா எலும்புச்சம்பளம்னா எனக்கு உடனே யோசனை வந்துச்சு. சரி இங்கே எலும்புச்சம்பளம் சேர்க்கேன் கேட்டு பாப்போம். ஆனா நீ என்ன பண்ற? அங்கேயாச்சும் திருச்செந்தூர்ல சாமியை தூக்குனாங்க, இங்க சாமியே போச்சு. எப்படி பொறுத்துற பாத்தியா? ஏங்க ஒரு விஷயத்தை பேசும்போதாங்க இன்னொரு விஷயம் பிறக்கும். சரிம்மா, பார்த்த மாப்பிள்ள முருகப்பெருமான் கட்டிக்கிறியா? நல்ல மாப்பிள்ள. கட்டுறது இருக்கிறதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். இந்த கண்ணுல குறை இருந்தா எந்த கோயிலுக்கு போகணும்? கண்ணில் இருந்தா அரவிந்த் கண் மருத்துவமனையில பார்த்துக்க வேண்டியது. அடேங்கப்பா, இதைத்தானே அப்போ நான் சொன்னேன். மருத்துவரை பார்க்கணும்னு உடனே இங்கே வச்சிருந்தேன், இங்கே போயிட்டா பண்ணீங்க, என்ன இங்கே போயிட்டீங்களா? நேரமாகி விட்டது, காலதாமதம் காரியத்துக்கு சொன்னீங்களா? காலம் இல்ல சொல்லுங்க. எனக்கா அன்பா பொன்னாட பொத்தன எங்க அப்பவே நீ எனக்கு எதிராக நீ திருப்பி இருக்கீங்க. அவர் எனக்கு அன்பா தான் பொன்னாட பொருத்தினாரு எங்க அப்படியா? சரி விடுமா. கண்ணா ஒரு கண்ணில் ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா யாரை பணிந்தால் அப்ப அவருக்கு கண்ணுக்கு என்ன சிறப்பு என்று யோசிச்சு பார்த்தா ஒரு இறைவன் தன்னை நம்பின பக்தருக்கோ தன்னுடைய நண்பனுக்கோ நல்லதுதான் பண்ணணும். ஆனா பாருங்க, நீங்க கும்பரில் சிவபெருமான் தன்னுடைய நெருங்கிய நண்பன் நெருங்கிய பக்தருடைய கண்ணையே பறிச்சிட்டார். ஏன்? அவர் பண்ண சம்பவம் அப்படி. ஏன்னா கைதியமில் இருக்கும் பொழுது அவர் வேறு ஆளாளா சுந்தரம் 2 பெண்களை பார்த்து ஆசைப்படுறாரு. எப்ப நீ ஆசைப்பட்ட இடம் தப்பு, ஆனா ஆசைப்பட்டுட்ட, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ பூலோகத்தில் பிற. நீ ஆசைப்பட்ட இந்த 2 பெண்களையும் திருமணம் முடித்த பிறகு நீ மேலோகத்துக்கு வா அப்படின்னு சாபம் கொடுத்துட்டு. கமலினி அனிருத்தை அப்படின்ற 2 பெண்ணை தானே. ஆனா அதே பேரோட பிறந்தாங்கன்னா இல்ல, கமலினி சங்கிலி நாச்சியாராகவும் அணிந்தையார் பறவை நாச்சியாரும் பிறகு. சரி, பறவை நாச்சியார் கல்யாணம் பண்ணியாச்சு திருவாரூர்ல. இவர் ஒவ்வொரு ஊரா பதிகம் பாட போறார். யாரு? சுந்தரர். பதிகம் பாட பறவை நாச்சியார கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி நேரடி அந்தமா கல்யாணம் பண்ணாரா? எப்படிங்க? நேரடி அந்தமா முதல்ல அந்த 2 பெண்களுக்கு இன்னொரு பெண்ணை திருமணம் பண்ண போறோம். அப்பதான் சிவன் மறுத்து உனக்கும் எனக்கு வழக்கு இருக்கு, வாடா திருவண்ணூருக்குன்னு, நீயும் உன்னுடைய பரம்பரையுமே எனக்கு அடிமைன்னு சொன்னார். அப்பதான் இவங்க இப்படி சொல்றியப்பா நீ எனக்கு பித்தனான்னு சொல்லும் பொழுதுதான் பித்தா பெரிய சொல்லி போயிடும். அதை கதையை சொல்ல இன்னும் 1.5 மணி நேரம். ஏன்னா புத்தூர் என்ற ஊரிலே பத்மாவதி அப்படின்ற பெண்ணை வந்து கல்யாணம் பண்ண போனோம். சரி சரி, அந்த கதையை தொட்டா இன்னும் அங்கிட்டு இழுக்கும். என்ன எது எனக்கு தேவையோ நீங்க தேவைப்படுறத சொல்றீங்க. ஒருவேளை அப்படி ஏதாவது இதுக்குள்ள இன்னும் உனக்கு விவரம் வேணும்னா கேளு, அதையும் நான் சொல்றேன். முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது மாட்டுவீங்களான்னு பாக்குறதா வேற. அப்படியா? சரி, முயற்சி பண்ணுங்க. நான் கட்ட கல்வி மீது எனக்கு நம்பிக்கை இருக்கு, உனக்கு அதீத நம்பிக்கை இருக்கலாமா? இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா பறவை நாச்சியார்னா, அதுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ண போயிருந்தா ஆட்கொண்டார். சரி, அதை ஆட்கொண்டு விட்டார். அதன் பிறகு இந்த 2 பெண்கள் திருமணம் பண்ண வாக்கு கொடுத்துருக்காருல்ல, நீ பூலோகத்தில் திருமணம் பண்ணணும் அப்படின்னு. அதன் காரணமாக பறவை நாச்சியார் திருமணம் பண்றாரு திருவாரூர்ல. கல்யாணம் பண்ணிட்டு திருவெட்டியூர்ன்ற ஒரு ஸ்தலத்துக்கு போறாரு. அங்கே பார்க்கின்றார் சங்கிலி நாச்சியார். பார்த்த உடனே ஆசை வந்துருச்சு. ஆனா என்ன, ஏற்கனவே ஒரு கல்யாணம் பண்ணிட்டோம். இப்ப இந்த பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி ஒத்துக்க மாட்டான். அப்ப சத்தியமணி கொடுக்க சொல்ல சத்தியமணி கொடுக்குறாரு. சிவலிங்கத்தின் மீது சாட்சியாக நான் உன்னை விட்டு பிரிய மாட்டேன் அப்படின்னு சத்தியமணி கொடுத்துறாரு சங்கிலி நாச்சியாருக்கு. சத்தியமணி கொடுத்தாரா இல்லையா? கொஞ்சம் காலம் ஆன பிறகு தன்னுடைய முதல் மனைவியுடைய நினைவு வருது. அப்பதான் அந்த திருவெற்றியூரை தாண்டி கால் எடுத்து வச்சாரா இல்லையா? என் மீது சத்தியம் பண்ணி சத்தியத்தை மீறிடுன்னு சொல்லி சுந்தரனுடைய 2 கண் பார்வையுமே பறிச்சுட்டாரு சிவபெருமான். எவ்வளவோ ஆலயத்துக்கு போறாரு, பதியம் பாடுறாரு, கண் பார்வை திரும்ப வரல. இறுதியாக காஞ்சிக்கு வர்றாரு. காமாட்சி அம்மனை பணிந்து பதிகம் பாடுகிறார். அவருடைய இடது கண் மட்டும் பார்வை வந்தது. ஏன் வலது கண் வந்திருக்கலாம்ல, ஏன் இடது கண் வந்தது அப்படின்னா அந்த இது இருக்கு பத்தியில ஓவியம். ஏன்? அர்த்தநாரி இடது பக்கம் யாருக்குன்னா சக்திக்கு உள்ளது இல்லையா? அப்ப காஞ்சியில் இருக்கக்கூடிய காமாட்சி என்ற சக்தியின் அனுக்கிரகத்தால இடதுகண் பார்வை மட்டும் வந்துருச்சு. ஆனா வலதுகண் பார்வை வரல. அப்பதான் ஒவ்வொரு ஆலயத்துக்கு போறாரு. மீண்டும் திருவாரூர் வர்றாரு. தியாகராஜ பெருமானுடைய குளத்திலே மூழ்கி நீராடுறாரு. நீராடிய பிறகு எம்பெருமான் இறைவன் கொடுக்கின்றார் கண் பார்வைய வலது கண்ணுக்கு கொடுக்குறாரு எம்பெருமான் ஈசன். இன்னமும் கண்ணுடைய பிரச்சனை இருக்கிற திருவாரூர் தியாகராஜ பெருமான் ஆலயத்தில் போய் வழிபட்டோம் அப்படின்னா கண் பார்வை கோளாறு நீங்கும் என்பது ஐதீகம். காரணம் என்ன? கண் பார்வை பறித்த சுந்தரருக்கே கண்ணினுடைய பார்வையை ஒளியை மீண்டும் கொடுத்ததால கண் பார்வை உள்ளவங்க அங்கே போய் வழிபட்டா சரியாகும்ன்றது நிவர்த்தி. இப்போ இருதய நோய் இருந்தா இங்கே போகணும், கண் நோய் இருந்தா அங்கே போகணும். இன்னைக்கு ரத்த குறைபாடு, தோல் நோய், இதய துடிப்பு எல்லாத்துக்கும் ஒரு கோயில் இருக்கும் போல. தெய்வீகத்தில் வந்து என்னென்ன மருத்துவம் இருக்கு அப்படின்னு இப்படி இருக்குல்ல, அதனால பல விஷயங்கள் இருக்குமா? சரி, இப்படி இருக்கட்டுங்க. முழு முதற் கடவுள் யார்? இதெல்லாம் ஒரு கேள்வியாமா? தூங்குற பிள்ளை கூட தெரியும், நாடா பார்க்குற அந்த தம்பி கூட தெரியும் முழு முதற் கடவுள்னா யாரு சொல்றேன். இது ஒரு கேள்வி மேடையில் கேட்குறியம்மா? அது கேள்வி இல்லைங்க, நீங்க சொன்னீங்கன்னா தான் அடுத்த கேள்வி. விநாயகர் பெருமான். ஆமா, அவர் என்ன உருவம்? என்ன உருவம்னா அவரோட வடிவம் என்னன்னு கேட்குறேன். நான் தொந்தி வயிறா இருப்பாரு, யானை முகம் இருக்கும்.
அதே மாதிரியே துதிக்கையோட பிரிசுண்டி அப்படின்னு கூட ஒரு முனிவர் இருக்காருல்ல. சரி, இல்ல விநாயகருடைய உருவம் எப்படி இருந்தானே கேட்டா இல்ல நான் அதே மாதிரி இன்னொருத்தர் இருப்பாரு. ஒரு பார்த்தா தலையில கொம்பு முளைச்ச முனிவர் இருக்காரு, ஆட்டு முகம் இருக்க முனிவர் இருக்காரு. ஒரு விஷயத்தை பேசலாம், ஒரு தகவல் அப்படி வரையில சேர்ந்து வந்தா அதனால என்ன இருக்கு? சரி இருக்கட்டும், யானை முகம் இருக்கு விநாயகர். சரி சரி, மனுஷ முகம் இருக்கா? யாருக்கு? பிள்ளையாருக்கு. பிள்ளையாருக்கு இது மனுஷ முகம், பிள்ளையாருக்கு யானை முகம் தாமா. அது ஊருக்கே தெரியும்ல, அதான் சொல்றதுக்கு. ஊருக்கு தெரிஞ்சாலும் அதுதான் நம்ம நெசம். ஊருக்கு தெரியாத ஒரு விஷயம் இருந்தா அதை நம்ம சொன்னோம்னா அதான் விஷயம். அப்படியா? அது சிலருடைய அந்த எண்ணங்களை வந்து எப்பயும் மாற்ற முடியாது. சரி நேரம் ஆயிருச்சே, சரி விவரங்கள் பேசியாச்சு, கதையை நடத்தணும் அப்படின்னு எடுத்து நான் இடத்துக்கு வர்றேன். நீ மறுபடியும் உன்னை பின்னாடி உன்னை குத்த வைக்கிற பாத்தியா? எங்க பிள்ளையார் தோன்றும் போதே அவர் வந்து யானை முகத்தோடையா தோன்றுனாரு இல்ல இல்ல, அழகான குழந்தையா தானே தோன்றுனாரு. அப்படியா? அப்ப தலையை வெட்ட பிறகுதானே. சரி ஓ வழிக்கு நான் வர்றேன். சிவனுக்கு இந்த உலகத்தில் 1000 ஆலயங்கள் இருக்கட்டும், ஆனா சிவ ஆலயம்னா இதுதான்ப்பா, உலகத்தில் தோன்றிய சிவ ஆலயம் இதுதான் அப்படின்னு. இப்போ எப்படி பிள்ளையார் பட்டிய விநாயகருடைய பிறந்த ஊரா சொல்றோமோ, அது மாதிரி சிவனுடைய பிறந்த இடமா கருதப்படக்கூடிய கோயில் எங்க இருக்கு தெரியுமா? இந்த இருக்குல்ல பக்கத்தில் உத்தரகோசமங்கை பக்கத்தில் என்ன இருக்கு? ஆமா உத்தரகோசமங்கை. நீ சிவ ஆலயத்தில் போயிருக்கியாமா? சிவனுடைய புத்திரர்கள் மிக முக்கியமானவர்கள் விநாயகர் பெருமானும் முருகப்பெருமானும். இரண்டுமே வாயில் காவலர்கள் போல நிற்பாங்க. ஆமா, விநாயகர் எந்த பக்கம் இருக்காரு, முருகன் எந்த பக்கம் இருப்பாரு? பொதுவா உள்ள சிவ ஆலயங்கள்ல எல்லா கோவில்லையுமே பிள்ளையார் வந்து இடதுபுறம் இருப்பாரு. சரி, முருகன் அதாவது நம்ம ஆலயத்துக்குள்ள போகும் நம்முடைய பார்வைக்கு, நம்ம பார்வைக்கு அங்க இருந்து வரும்போது இல்ல, நம்ம பார்வைக்கு போகும்போது பிள்ளையார் இடதுபுறம் இருப்பாரு, இடதுபுறம், முருகப்பெருமான் வலதுபுறம். உத்தரகோசமங்கை போயிருக்கியா இல்ல படிச்சிருக்கியா? இல்ல படிச்சுதான் இருக்கேன். படிச்சிருக்கியா? படிச்சிருக்கேன். போனது நான் போயிருக்கேன். அங்க எப்படி தெரியுமா இருப்பார் விநாயகர்? சரி, என்னைக்கு போனா ஆருத்ரா தரிசனத்தை அன்னைக்கு போனா தானே நடராஜருடைய திருவுருவத்தை பார்க்க முடியும். மத்த எல்லா நாளுமே போலாமா? என்ன போனா போலாம், மரகத லிங்கத்தோட உருவத்தோட நம்ம தரிசிக்கலாம். அது கோடி புண்ணியம். தினம் கூட அன்னாபிஷேகம் பண்றாங்கன்னு சொல்றாங்க. மத்த நாள்லாம் சிவனுக்கு போனா ஆசி கொடுக்க மாட்டான்னு சொல்றாரு. அதுல உடைய விசேஷத்தை சொல்றேன். நான் போனதுனால இந்த விஷயத்தை உன்கிட்ட கேட்கிறேன். என்ன கேக்குறீங்க? நேரா இப்ப எல்லா ஆலயத்திலுமே விநாயகர் பெருமான் இடதுபுறமோ முருகப்புறம் வலதுபுறம் இருப்பான் தான் நீ சொல்ற. ஆமா, உத்தரகோசமங்கையில மட்டும் வலதுபுறம் விநாயகர் பெருமானும் இடதுபுறம் முருகப்பெருமான் இருப்பா. பாத்திருக்கியா? அதுக்கு என்ன காரணம்னு கேக்குறீங்களா? சரி அப்படியே வச்சுக்க, என்ன காரணம்? சரி அப்படிலாம் சொல்ல முடியாது. சொல்ல முடியாதுன்னு சொல்றதுக்கு ஒன்றும் நீ மகடி வரலையாமா? ஐயா, நான் ஒரு கேள்வி கேட்ட உடனே நீ உத்தரகோசமங்கை போயிருக்கியா, சாமியை போய் கும்பிட்டுருக்கியா, அப்புறம் சாமியை கும்பிட்டானே இவர் ஏன் மாறி இருக்காரு, அதுக்கு என்ன காரணம்? இது ஏன் கேக்குறீங்க? எங்கயா இருக்கு? திருப்பி இன்னும் நீ 1000 சுத்தப்பட்டதுல தெய்வத்தை பத்தி அடுக்கு. நான் அடுக்கிறேன். பக்கத்துல இருக்கு, பக்கத்துல இருக்க ஊரை பத்தி சொல்லி அப்படின்னா இப்ப தெரியலைன்னா வந்து இது பண்ணுமா? நீ அங்கெங்க ஏன் சுத்துற? பக்கத்துல இருக்க உத்தரகோசமங்கை சிவனுடைய ஆலயத்துல ஆக சிறந்த ஆலயம். ஏங்க அப்பதான் அப்படித்தான் கேட்டீங்க. இந்த ரணவழி முருகன் கோயில் எங்க இருக்கு, இங்க பக்கத்துல இருக்கதை சொல்லு அப்படின்னா இப்ப இங்க இருக்காதுன்னா மக்களுக்கு தெரிஞ்சு போயிடும். நல்லா புரிஞ்சுக்க சொல்லுங்க. 1000 விஷயம் பேசினாலும் இருக்கிற நேரம் என்ன, நேரத்தை அனுசரிச்சு நடக்க கத்துக்கணும் முதல்ல. இப்ப நேரம் நீ திருப்பி கிடக்கு, திருப்பி நானும் 1000 எடுக்குவேன். நீ சும்மா இருக்க மாட்டேன், திருப்பி நீ 1000 எடுக்குவேன். கேட்ட விஷயத்தை பேசணும்ல முதல்ல. கேட்பேனா? பார்த்த மாப்பிள்ள முருகப்பெருமான் கட்டிக்கிறியா? கட்டிக்கிறியா? என்னமோ சண்டைக்கு வர மாதிரி பேசுறீங்க. கட்டிக்கிறியா? நான் என்ன கட்டனா? எனக்கு என்ன வருத்தம்னா முருகனை கொண்டு ஓந்தல்ல கட்டி வைக்கிறேன். அவர் நிலைமை பாரு, யோசிச்சு பாரு. அது என்ன அதோட பழனி மலையை விட்டு இல்ல, தமிழ்நாட்டை விட்டு தெரிச்சு ஓடிதான் போல. நீங்க முடிவு என் தலைவன் முருகப்பெருமான் பார்த்த மாப்பிள்ள முருகன் தாங்குறாரு. முருகனை நீங்க அடிக்க மாட்டீங்களாமா? அல்லு பகலும் இந்த அவஸ்தையை நீ விடுத்து அவனையோ தொலை இருப்பாய் செவி மடுத்து சொல்லும் என் வார்த்தை கேளமா, தள்ளாதே சும்மா சொல்லும் என் வார்த்தை கேளமா. அல்லு பகலும் இந்த அவஸ்தையை நீ விடுத்து அவனையோ இருப்பாய் செவி மடுத்து சொல்லும் என் வார்த்தை கேளமா. பையனத்தவ வேட புனைந்து வந்தவரே, புரிந்து வந்தவரே, புனைந்து வந்தவரே, புனையில் கோல் சொல்லும் புகழும் நாரதர் கைவரிசையில் அது போ. பதில் வரலைன்னா எந்த இடத்துல நிக்கிறோம் அந்த கதை இன்னும் அவ்வளவு சுருக்கமான கதை கிடையாது. ஏன் விநாயகர் பெருமான் அவ்வளவு பெரிய விஷயங்கள் இருக்கு. திருப்பி நான் இதை நிக்க போதா? என்ன நீ ஆரம்பிப்ப? ஏன் முருகப்பெருமான் 5 மணிக்கு வருதா முருகனை? முதல்ல ஒரு கேள்வி. அட ஏன் முதல்ல காலத்துல 1000 விஷயம் பேச உடனே வேணாங்க. கால நேரத்தை அனுசரிச்சு முதல்ல தொழில் பண்ண கத்துக்க முதல்ல. ஏங்கப்பா நீங்க சொல்லி கொடுங்க. நீ மேலே உனக்காக நான் சென்று போக இந்த சீனமே கத்துக்க. சௌரிக்கு பேசிய போய் நீ நல்ல விஷயம் கத்துக்க முதல்ல. கத்துக்கணும். நீங்க என்ன எனக்கு சொல்லி தர்றீங்க? கதை அதுதான். நீங்க எனக்கு சொல்லி தர
வள்ளி நாரதர் மட்டும் 6 மணி வரைக்கும் நடத்துற கதை கிடையாது. 7 மணி ஆகட்டும். என்ன உங்க நாடகம்னா? ஒரு பிரச்சனைன்னு வந்துருச்சுன்னா பிரச்சனை முடிக்கணும்ல. நீ ஒண்ணு என்ன சொன்னாரு, நான் 1000 பேசுறேன். ஒரு பாட்டு பாடி இருக்கும் அது வரைக்கும். சரி, சாமி பாட்டு பாடுறீங்க, அந்த சாமி பாட்டு பாடி இருக்கா? முருகப்பெருமான் ஆரம்பிக்கிறேன். முருகப்பெருமான் என்னமோ அவருக்கு உனக்கு சொத்து இருக்க மாதிரி முருகப்பெருமான். முருகனா என்ன சொல்லணும்? சுவாமி எனக்கு முருகனை கட்டிக்க விருப்பம் இல்லை, ஏதாச்சும் சொல்லணும்ல. நீ வேணா நடிச்சு காமிங்க. இனிமேல் எப்படி நடிக்க? நடிகை தலைமா நீ மாறிட்டியா? அப்புறம் நான் உனக்கு நடிச்சு காமிக்க என்ன பண்ண? இப்ப உங்கள கேள்வி கட்டிக்க சொன்னேன், நீ கட்டிக்க மாட்டேன்ல. கதையை உனக்கு கதையை நடத்த விருப்பம் இல்லைன்னா அதுக்கு நான் பொறுப்பா முடியாது. கதையை நடத்த பொறுப்பு என்கிட்ட இருக்கு. சரியா? சொல்லி இருக்கீங்க, எனக்கு பிடிக்கலன்ட்டல்ல. வேறொரு வரும் இல்லை மேதினியில் சொந்தம், வரும் இல்லை மேதினியில் சொந்தம், அருமுகனை கண்ட அடைவாய் வருமானம் சொல்லும் என் மத்த கேளமா அருளமன திரும்பியே. இன்று மாலை சூரிய அஸ்தமனத்துக்குள்ளாக உனக்கும் முருகப்பெருமானுக்கும் திருமணம் செய்யாவிட்டா இன்றைய நாரதம் அல்ல, பிரம்ம முடிச்சமல்ல. சத்தியம் சத்தியம் சத்தியம். முதல்ல எப்படி நடத்தி இத்தனை வருஷம் நீ நடிச்சுட்ட, முதல்ல எந்த நேரத்துல எப்படி நடத்தணும் முதல்ல கத்துக்க. முதல்ல உனக்கு முருகப்பெருமானை திருமணம் செய்யாமல் இன்று மட்டுமல்ல உன்னை என்றும் விடவே மாட்டேன். முதல்ல சபை நாகரிகத்தை தெரிஞ்சுக்க. இது என்ன போட்டுக்கு வேஷத்துக்கு நான் உங்களை மரியாதை கொடுத்து நடக்கிறதுக்கு. உனக்கு கதை நடத்த தெரியலன்னு முடிவு பண்ணி கதையை நான் மாப்பிள்ளை பேரை சொல்லி என்ன கதை சபதம் போட்டு நான் போறேன். என்னை மறிக்கிற அளவுக்கு நீ உனக்கு அவ்வளவு தைரியம்? உனக்கு முதல்ல நீங்க பாடுங்க, நீங்க பாடினதுக்கு நான் பாடி இருக்கேன். மாப்பிள்ளை பிடிச்சிருக்கானீங்க, பிடிக்கலன்ட்டு நீங்க பாடுங்க, நீங்க பாடின பாடுங்க. சபதம் போட்டாச்சு, கதை முடிஞ்சு அவ்வளவுதான். நிறுத்துங்கன்னா நான் கேள்வி கேட்டிருக்கேன். ஏன் கேள்வி என்ன கேள்வி குதிக்கிறீ? என்ன உள்ள எல்லாம் போக முடியாது. ஏன் குதிக்கிறா? என்ன குதிக்கிறா? என்ன கேள்வி விட பதில் சொல்ல முடியாது. இரு நான் கேக்குறேன். ஏன் நீ கேட்ட மட்டும் ஞாபகம் இருக்கா? ஏன் திருப்பி நான் கேட்டது கேளுங்க. கேளுங்க வா. கேட்ட 1.5 மணி நேரம் சொல்லு. அதில சொல்லுங்க. முதல்ல கேள்வி கேட்டது நானே. இந்த பக்கத்துல உத்தரகோசமங்க. உத்தரகோசமங்க பத்தி தெரியல. இந்த அம்மா பிள்ளையாருக்கு தலைவட்டு முடி இந்த அம்மா போய் பார்த்தாங்க. பார்த்து இந்த கோயில இந்த மாதிரி சிலை செஞ்சு வச்சாங்க. முதல்ல கேள்வி கேட்டிருக்கிறது முதல்ல நம்ம நிக்கிற இடத்துக்கு வந்திருக்கமே, சுத்தி உள்ள இடத்தை பத்தி தெரிஞ்சுக்க. நம்ம ஊரை பத்தி சொன்னா மட்டும் நீ எப்படியே உனக்கு தள்ளி தூக்கி கொண்டாடுவாங்க. வந்ததுல இருந்து நான் இந்த ஊரை பத்தி சுத்தி இருக்கிறத பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன். அப்ப இது மகதனமா இருக்கு. ஏன் நான் கேட்டது உலகத்துல எங்க வேணா கேட்டு பாரு. உத்தரகோசமங்க தனி சிறப்பு இருக்கு. நான் இல்லன்னு சொல்லலைங்க. இல்ல நான் சொல்லலைங்க. அப்ப சொல்லு, நீங்க சொல்லுங்க. ஏன் உத்தரகோசமங்க மட்டும் ஏன் வலது பக்கம் விநாயகர் இடது பக்கம் முருகன்? ஏன் அவனோட விதி விலக்கா? இந்த அரட்டுறது உருட்டுறதெல்லாம் 10 வயசுலயே பார்த்தேன். சரியா? சும்மா அந்த சவுடால சண்டியத்தை பண்ண நினைக்காது. நீங்க 10 வயசு இப்ப வரைக்கும் நிப்பாண்டது காரணம் நேரம் ஆயிருச்சு. நீங்க 10 வயசுல வந்தீங்கன்னா நான் 9 வயசுலயே உங்க வேஷம் போட்டு வந்துட்டேன். வாமா, உங்களுக்கு யாரு என்ன அரட்டல என்ன பண்ண போற? நீ அரட்டனால பயந்துற போறனா? நான் புதுசா வந்து அப்படி கனவு பண்ண நீ மாறிக்க. அப்படி விஷயம் நடக்க போறது உன் வாழ்க்கையில. என்னது? இல்ல நீ அரட்டி இப்படி நான் பயந்து நடுக்குற மாதிரி இருந்தா. இப்ப யார் உங்களை மிரட்டனா? அப்புறம் நான் சொல்றேன். பதில சொல்ல. சபதம் போட்டுட்டேன், கதை நடத்திட்டேன். அப்புறம் சொல்லுனா அவள நல்ல அவ்வளவு ஏன் மிரட்டறீங்கன்னு கேக்குறேன். அவ்வளவு நியாயமானால என்ன செய்யறோட? சாமி நீ கேட்டில. டா இதே முதல் உத்தரகோசமங்கையில இதனால தான் விநாயகர் வலது பக்கறார். சொல்லு. 40 வருஷம் உனக்கெல்லாம் என்ன? இதுக்கு பதில் சொல்றதுக்கு 40 வருஷம் உனக்கெல்லாம். இப்ப நீங்க ஏன் லோட போய் வடிசுவா கேள்வி அண்ணே நீங்க உட்காருங்க. என்ன பிரச்சனை நான் பாத்துக்கிறேன். நீ போனே என்ன வரவரு பெரியவர் பதில் சொல்லுமா? சண்டியரா? நீ என்ன பெரிய ஆளா? சண்டியரா நீ என்ன பெரிய ஆளா? என்ன பெரிய ஆளு கேக்குறா? எனக்கு நான் பெரிய ஆளு தான். பெரிய ஆளா இருந்தா உங்களோட வச்சுக்க சொல்லு. ஏன் உத்தரகோசமங்க விநாயகர் வலது பக்கம் இருக்காரு? இங்க இருக்க இடத்தை பத்தி உனக்கு தெரியலனா மரியாதை எல்லாம் பேச வைக்காதீங்க. இது வரைக்கும் உங்களை ஏன் நீ மட்டும் பேசுவியா? மரியாதை பேசுங்க. அப்புறம் திருப்பி நல்லா வருமே. கேள்வி நான் கேட்டிருக்கேன், பதில் சொல்லாம எப்படி உள்ள வரலாம்? உங்க ஆளு கை தட்டினீங்களா? அப்ப உட்காந்து சொல்லுங்க முதல்ல. ஏன்கிட்ட கையை குதிக்கிச்சுக்கிட்டு கிடைக்குங்க. நீ எதுக்கு இவ்வளவு ஆக்ரோஷம் போடுற? திரும்பவும் நான் சொல்ல ஒரே காரணம், ஒரு கேள்விக்கு இன்னொரு கேள்வி பதிலாகாது. சொல்லுவேன் திருப்பி நீ 1000 வருஷத்துக்கு இழுப்ப. முருகன் தயாரா நிக்கிறாரு, 1.5 மணி நேரம் நிக்கிறாரு. கேள்விக்கு இவ்வளவு நேரம் பேசுறது உனக்கு கடைசி வரைக்கும் உன் பேர் எடுக்கணும்ன்றது நினைவில் இருக்க தவிர கதை நடத்தணும் நினைவில் இல்லையே. இவ்வளவு நேரம் நீங்க பேசுறதுக்கு பதில் சொல்லி முடிச்சிருக்கலாமே. அதோட நிக்க போறது இல்லையே. நிக்க போகுதா? இன்னும் 1.5 மணி நேரத்துக்கு போவ. பதில் சொல்ல முடிக்க மாட்டேன் காலத்தை. இங்க பாரு, வள்ளினா வள்ளி மாதிரி நடந்துக்க. ரவுடித்தனம் பண்றவள வச்சுக்கிறாரு. நான் ரவுடித்தனம் எல்லாம் பண்ணல. சீன் கட்டுறதுக்கு ஆள் வந்திருக்கு. நீ என்ன பண்ற இந்த வேலை? ஏன் நீங்க வேணா மடிங்க வாங்க. நான் உன்னை இவன் தட்டறீங்க. நான் நாகரிகமா பேசல. நான் உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன், நீங்க பதில் சொல்லணும். நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க, நான் இல்லன்னு சொல்லல. உடனே சொல்லலைல. என்ன விட நியாயமான ஆளு தானே? சொல்லலைல. சொல்லு. எங்க பெரிய மனுஷன் நான் ஒண்ணு தெரிஞ்சா சொல்லு.
இப்போ நான் அடிச்சு சொல்றேன் 40 வருஷம் ஆகும் உனக்குலாம். யாரு எதுக்காக எங்க விநாயகர் இந்த பக்கம் இருக்காரு தெரிஞ்சுக்கிறதுக்கு. சரியா அண்ணே? யாருண்ணே முதல்ல கேள்வி கேட்டேன்? நான் தானே கேட்டேன். பிள்ளையாருக்கு மனுஷ முகம் எங்க வச்சுனா? நான் முதல்ல கேட்டேன். சொல்லுங்கண்ணே ஒரு கொஞ்சம். முதலையாச்சும் பிடிச்சி வந்து கொடுங்க இந்த மாதிரி. தாரியானே, நான் முதல்ல கேட்டேன். என்ன ஒரு சாமர்த்தியம்! என்ன சாமர்த்தியம் கண்ட? உன்னிட்ட ஏமா நான் சாமர்த்தியம் பண்ண போறேன்? சொல்லுங்க. நான் கட்ட கிளம்பி எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீ என்ன சாமர்த்தியம்ன்ற பதில தப்பிச்சு போற மாதிரி கேள்வி நான் கேட்டிருக்கேன். நீங்க பதில சரி பக்கத்து ஊர்ல இருக்கு, ஏன் பக்கத்து வீட்டுல இருக்கு, இதுக்கு தான் நீ பிரச்சனை என்னப்ப? மனுஷ முகத்துல பிள்ளையார் எங்க இருக்காரு சொல்லிட்டு முடிச்சுட்டு போங்க. அவ்வளவுதான், ஒரே வார்த்தை. இதுக்கு எதுக்கு முட்டு பேச்சு? இப்ப வரைக்கும் நான் முயற்சி பண்றது கதையை முறையை நடத்தணும்ன்ற ஒரு காரணம் தான். நான் முறையில்லாம ஒண்ணுமே சொல்லலையே. நீங்க முருகனை கட்டிக்கானீங்க, நான் வேணாம். இதோட நிக்க போறதில்ல. கதை பாட்டு பாடுனீங்க, நான் பாடி முடிச்சிட்டேன். விநாயக பெருமான் எல்லா ஆலயத்திலையும் எல்லா ஸ்தலத்திலையும் துந்தி உடலோடு யானை முகத்தோடு இருப்பார். அப்படிதானே? நீ என்ன கேட்கிற? மனுஷ முகத்தோட எங்க இருக்காரு? மனித முகத்தோடைய விநாயகர் என்ன ஸ்தலம்? இதானே உதாரணம் பிரச்சனை. அவ்வளவுதான். திருவாரூர் மாவட்டம் பூந்தோட்டம் பக்கத்தில் கூத்தனூர் ஊர். அந்த கூத்தனூரில் தான் கலைவாணி கோயில் இருக்கு. அந்த ஊர் பக்கத்தில் செவலாரபுரம் சொல்லக்கூடிய ஸ்தலத்தில் உள்ள விநாயகர் பெருமானுக்கு இன்னைக்கு நீ போய் பார்த்த அப்படின்னா யானை முகம் அவருக்கு கிடையாது. அவருக்கு உள்ளது மனித முகம்தான். திருவாரூர் மாவட்டம். உனக்கு சந்தேகம் வந்தா அழுத்தியே சொல்றேன். பூந்தோட்டம் தெரியுதுல? மறுப்பியா? சரி கேள்வி குத்துச்சேல நான் கேட்டேன். எங்க சாமி இந்த ஊர்ல கிடையாது. சொல்லு. இத முன்னாடியே சொல்லி தொலைக்க வேண்டியது. சவரித்தினா சொல்ல முடியாது. கதை ஏன் கதை? எது கைது? நான் நடத்துறேன். சவடா எல்லாத்தையும் சண்டை கட்டி ஏறி என்ன இல்லை என்ன கேட்குறேன்? சண்டையில் உரிமை சொன்னதை மறுக்க முடியுமா? அந்த ஸ்தலத்தில் தான் விநாயகர் பெருமான் இன்றும் யானை முகம் அல்லாது மனித முகத்தோடு இருக்காரு. இவர் இப்படி சண்டை ஓட்டு பதிலாக சொல்லிட்டாரோ உடனே கைது. சரி அப்புறம் என்ன? இதை முன்னாடியே கேட்க வேண்டியது. அப்புறம் என்ன போயிட்டு வாங்களா? இதை தான் கேட்டேன். இதை முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல. இல்ல இப்ப ஏதோ ஒரு வார்த்தை உன் வாயில வந்து வந்துச்சு. என்னது? போயிட்டு வாங்கன்னு. அம்மா ஒரு மனுஷரை போயிட்டு வாங்கன்னு தாங்க சொல்லணும். நான் போறேன் இல்லை இங்க பாய போட்டு படுக்கிறது ஏன் சௌரியம்? சரி இந்த பொங்கலை கூட திட்டு போங்க. உனக்கு கொஞ்சம் ஊட்டி வாத்திய கடா வெட்டி கூட சமடால் பேசுறீங்களா? இவ்வளவு சமடால் பேசல. நான் சபதம் போட்டு என்னுடைய வேலையை பார்த்து உள்ள போறேன். இப்படி உள்ள போவீங்க யாரு? சமடால் பேசுறீங்களா? உள்ள வச்சுடுற. உன்னுடைய கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டேன். இந்த ஆலயத்தில் தான் விநாயகர் பெருமான் மனிதன். இது கூட திருவாரூர் மாவட்டம். இங்கேருந்து நீ போனால் குறைஞ்சபட்சம் 300 கிலோமீட்டர் போகணும். உத்தரகோசை எத்தனை கிலோமீட்டர்? 10 கிலோமீட்டர் குறைஞ்சபட்சம் 10 கிலோமீட்டர் இருக்குமா? வா நெத்தியில் பட்டை தானே பட்டிருக்க? சிவங்கள் தானே அது. ஒரு வாய் நீ பேசக்கூடாது. ஏன்னா உன்னுடைய கேள்விக்கு நான் பதில் சொல்லியிருக்கேன். சிவனுடைய பக்தி தானே நீ? பக்கத்தானே சிவன் கோயில் 10 கிலோமீட்டர் தானே? இந்த தேய்பட்டத்தில் அப்படி நடந்துச்சு. திருப்புல்லானியில் இப்படி நடந்து வாயிலேயே பேசுறீங்களா? நீங்க சொன்னீங்க திருமலிசை ஆழ்வார் அங்க வந்தாரு, இவர் இங்க சொன்னேன் இல்லையே. நான் நிரூபிச்சு காட்டிட்டேன்ல. பெண்ணி சொல்லு எதற்காக உத்தரகோசம் அங்கிட்டு சிவா எல்லா ஆலயத்தில் இருக்கிற மாதிரி ஏன் இடது பக்கம் விநாயகர் இருந்தா ஆகாதா? இல்ல முருகன் வலது பக்கம் ஆகாதா? ஆனா அங்கே வலது பக்கம் விநாயகர் பெருமானும் இடது பக்கம் முருக பெருமான் இருக்காது. சொல்லாம நீ உள்ள போன எப்படி இந்த நாடகத்தை நீ முடிச்சு எப்படி இந்த ஊர்ல நீ காசு வாங்கிறேன்னு பாத்துறேன். வா என்ன நேரம் ஆயிடுச்சு. சொல்லுங்க வர யாராச்சும் மாச்ச காட்டுன்னு கையை வெட்டி முடிய வெட்டி எவ்வளவு சவடாலு அது இந்த அப்பு பதில் சொல்லணும். எனக்கு எதிராக நீ திருப்பணியில சொல்லு. பக்கத்தே உத்தரவு அப்படி இல்லையா மன்னிப்பு கேட்டு சாமி எனக்கு தெரியல மன்னிச்சுக்கிறங்க அப்படி மன்னிப்பு கேளு. உனக்கு மன்னிப்பு வேணாம் கொடுத்து காலையில் என் கை காசை போட்டு ஊரை கூட்டி போற உத்தரவு மன்னிப்பு கேட்டு உனக்கு எவ்வளவு மதுரைக்கு வேற போய் வேற நாங்க போவோம் மன்னிப்பு கேட்கிற ஆளப்பா. சரி அதைத்தான் பண்ணனா வேற வழியா கிடையாது உனக்கு. இருங்க அதாவது எல்லா ஊர்லயுமே விநாயகர் பெருமான் இருந்து நம்ம போகும்போது இடதுபுறமோ முருகப்பெருமான் வலதுபுறமும் இருப்பாங்க. ஆனா உத்தரவாச மங்கையில மட்டும் முருகப்பெருமான் வலதுபுறமும் விநாயகர் பெருமான் இடதுபுறமும் இருக்கிறது அங்கதான் இருக்காங்க. எதற்காக? அது ஏன் அங்க இருக்காரு? முதல்ல சிவனுக்கு கட்டப்பட்ட கோவில் எது உலகத்திலேயே? முதலிலே சிவன் தனக்கு சொந்த வீடு சொல்லிட்டோமா? பதில் பார்த்துங்க. முதல்ல சிவனுக்கு கட்டின கோவில் அதுதான். அதுக்கப்புறம் வந்ததுதான் இந்த விநாயகருக்கு இடதுபுறமும்
முருகப்பெருமான் வலதுபுறமும் வைக்க ஆரம்பிச்சது. முதல்ல கட்டின கோயில் நம்ம உத்தரகோசமங்க. சொல்லுவாங்க, கேட்டிருக்கீங்களா? சிவன் கோவில்களில் தென்னாடுடைய சிவனையே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. எல்லா நாட்டுக்கும் சிவன் இறைவன் தான். ஆனால் அவர் எந்த நாடு உடையவர்? தென்னாடுடையவர். அந்த தென்னாடு எந்த நாடு? நம்ம உத்தரகோசமங்க. உத்தரகோச மங்கைக்கு சொந்தக்காரர் சிவன். எந்த சிவனாலயமாக இருந்தாலும், அதாவது பள்ளியார பூஜை முடிஞ்சு கோவிலை மூடும்போது உத்தரகோச மங்கை சிவன் போயிட்டாரு, கிளம்பிட்டாரு. அதே மாதிரி காலையில் கோவிலை நட திறக்கும் போது உத்தரகோச மங்கை சிவன் வந்துட்டார். இதுதான் சிவன் கோவிலுடைய நியதி. அப்போ சிவனுடைய சொந்த ஊர் எது? சிவனுடைய முதல் கோவில் எது அப்படின்னா உத்தரகோச மங்கை. அந்த உத்தரகோச மங்கை முதல் கோவில்ன்றதுனால தான் சிவனுடைய அம்சமான முருகப்பெருமானுக்கு இந்த புறமும், சக்தியினுடைய அம்சமான விநாயகப் பெருமானுக்கு அந்த புறத்தையும் கொடுத்தாங்க. அது மட்டும் காரணம் இல்லை, எல்லா கோவில்லையும் முருகப்பெருமானுக்கு வாகனம் மயில் வாகனம், சில கோவில்களில் வித்தியாசம் யானை வாகனம்லாம் இருக்குது. ஆனால் இந்த கோவிலில் தான் முதல் யானை வாகனம் முருகப்பெருமானுக்கு. ஏன் அப்படின்னு கேட்டிங்களா, தெய்வ யானையை திருப்பரங்குன்றத்தில் முருகப்பெருமான் கல்யாணம் பண்ணார். கல்யாணம் பண்ணிட்டு எங்கே கூட்டிகிட்டு வருவார்? அவர் வீட்டுக்கு தானே கூட்டிகிட்டு வருவார். அவர் வீடு எது? அம்மா அப்பா வீடு உத்தரகோசம். அங்கே தான் கூட்டிகிட்டு வந்தார். அப்போ வரும்போது பொண்ணு வீட்டில் சீதனம் கொடுத்தாங்க. என்ன சீதனம்? இந்திரனுடைய வாகனம் எது? யானை. அதனால் அந்த யானையவே தன்னுடைய மருமகனுக்காக வாகனமாக கொடுத்து அனுப்பியதுனால தான் சிவனுடைய சொந்த ஊரான உத்தரகோச மங்கையில் மட்டும் அவர் தன்னுடைய மனைவியினுடைய வீட்டில் வாங்கிட்டு வந்த அந்த சீதனமான யானையோடு இந்த பக்கம் மாற்றி காட்சி கொடுக்க முதல் கோவில்ன்றதுனால அந்த முறையிலே கட்டப்பட்டது உத்தரகோச மங்கையில் மட்டும்தான். அதுக்கப்புறம் தான் இந்த நடைமுறை மாறியது. அதனால தான் அங்கே அப்படி இருக்கு. உத்தரகோச மங்கை எவ்வளவு பழமையானது என்று ஒரு வார்த்தை இருக்கு. இந்த மண் தோன்றும் பொழுதே மங்கை தோன்றுகிறார். உத்தரகோச மங்கை தோன்றியதாக அர்த்தம். அப்ப பிறந்த வீடாகவே கருதப்படுவது உத்தரகோச மங்கையில். நான் சபதம் முடிச்சு கதையை முடிக்கும் பொழுது நீ ஆரம்பிச்ச, நான் ஜமாளிச்சேன். நினைவில் வச்சுக்க, இன்னொரு நாள் நான் ஆரம்பிப்பேன். எப்படி நீ தப்பிக்கிறன்னு பார்க்கலாம். உன்னை முருகப்பெருமான் திருமணம் செய்யாமல் உன்னை இன்று மட்டுமல்ல, ஒரு பிரச்சனையை ஆரம்பிச்சிட்டா இன்னைக்கு மட்டுமல்ல, இனி அது எப்படி வரும்? என்னைக்கு விட மாட்டேன். பார்க்கலாமா? செய்து காட்டுகிறேன் திருமணத்தை. நாராயணா.